டீலிமிட்டேஷனுங்கிறதையே மொத்தமாக நாங்கள் எதிர்க்கிறோம். 245 பேர் இருக்கிற நாடாளுமன்றத்தில் இவர்கள் 720ஆக உயர்த்துவது, மக்கள் தொகையை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் மாநிலங்களில் எண்ணிக்கை அதிகரிக்காது. திராவிட மாடல் ஆட்சி இப்போ வரைக்கும் எலெக்ஷன் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எல்லா வகையிலையும் முன்னேற்றத்தை மட்டுமே கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் அவங்க பேசுகிறது அவங்களுக்கு தெரியாது என்னன்னு. அண்ணாமலை உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நாங்கள் அதை மாற்றுகிறோம், எதையும் சொல்ல முடியாது. அவர்களெல்லாம் மோடிக்கு கட்டுப்பட்டவர்களே தவிர யாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம், அவங்களுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது எதை பற்றி பேசுவதற்கும். இதை மாதிரி பல விஷயங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி தான் இன்னைக்கு தமிழ்நாடு நாசமா போயிருக்குன்றதை மறந்துடமா. அவர் காலில் விழுந்து விழுந்து பழக்கப்பட்டவருங்க. இப்போ வேற எந்த காலம் இல்லைன்னு மோடி காலில் போய் விழுந்திருக்காரு. அவர் அப்படிதான் பேசுவார். அவங்களுக்குலாம் எந்த முகாந்திரமும் கிடையாது. மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த போராட்டம். அப்படி ஒரு டீலிமிட்டேஷனை கொண்டு வந்தால் அது ஒரு கருப்பு நாளாக தான் இந்தியாவுக்கே இருக்கும். அவங்களும் இந்த பில்லுக்கு பாசிட்டிவாக ஓட்டு போட்டாங்கன்னா அதை விட ஒரு பெரிய துரோகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு செய்ய முடியாதுங்கிறது தான் இந்த நிலைப்பாடு. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் தொகுதிகள் மறுசீரமைப்பு, 33 விழுக்காடு பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷன் உள்ளிட்ட 3 பில்லை பாஸ் பண்ண போகிறாங்க. இதற்கான எதிர்ப்பை கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடியே முதலமைச்சர் ஒரு காணொலியாக பதிவிட்டிருந்தார். அதை தொடர்ந்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் திமுகவினர் கருப்பு கொடி ஏந்தி ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு காலையிலேயே முதலமைச்சர் அவர்கள் கருப்பு உடை அணிந்து கருப்பு கொடி ஏந்தி இந்த டிராஃப்ட் பில்லினுடைய நகலை எரித்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தார். முதலமைச்சர் மட்டும் கிடையாது, துணை முதலமைச்சர் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுக முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் அப்படின்ட்டு பலரும் தங்களுடைய எதிர்ப்பை கருப்பு கொடி ஏந்தி இந்த டிராஃப்ட் பில்லை எரித்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ நாம் அண்ணா அறிவாலயம் வாசல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எரிச்சதற்கான தடங்கள் நமக்கு தெரியுது டிராஃப்ட் பில்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே கருப்பு கொடியும் ஏந்தப்பட்டிருக்கு அண்ணா அறிவாலயம் வளாகத்தில் சில இடங்களில். உள்ளே போயிட்டு இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன, இதை ஏன் திமுகவினர் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு இதனால் என்னென்ன பாதகங்கள் விளைவிக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத உள்ளே போய் திமுகவினுடைய அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் திருமதி TKS இளங்கோவன் அவர்கள் இருக்காரு, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொகுதி மறுசீரமைப்பு தேர்தல் நேரத்தில் இதை இவ்வளவு அவசரமாக கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கவும் திமுக சார்பாக கருப்பு கொடி போராட்டம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அண்ட் அந்த டிராஃப்ட் பில்லினுடைய நகலையும் எரிக்கிற ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கீங்க தமிழ்நாடு முழுக்கவும் திமுகவினர். ஏன் இவ்வளவு கடுமையான எதிர்ப்பு? அதாவது இந்த எண்ணிக்கையை அவர்கள் உயர்த்துகிறார்கள். இதுவரை நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை யாரும் உயர்த்த வேண்டும் என்று நினைத்ததில்லை. 545 பேர் இருக்கிற நாடாளுமன்றத்தில் அவர்கள் 720ஆக உயர்த்துவது, இது எந்த வகையிலே தொகுதி மறுசீரமைப்பை பாதிக்கும் என்றால், மக்கள் தொகையை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் மாநிலங்களில் எண்ணிக்கை அதிகரிக்காது. அதே நேரத்தில் வட மாநிலங்கள், பல மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. அந்த மாநிலங்களில் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உதாரணமாக 720 இடங்கள் என்று சொன்னால் 4-5 தென் மாநிலங்களிலும் உள்ள மொத்த எண்ணிக்கையை கூட்டினாலே 150 கூட வருகிறது, 150 போல வருகிறது. அந்த மாநிலங்களுக்கு 500க்கு மேற்பட்ட தொகுதிகள் வருகின்றன. இதில் என்ன நடக்கும் என்றால், அரசியலமைப்பு சட்டம் ஒரு விதி, ஒரு பிரிவு அரசியலமைப்பு சட்டத்திலே திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்றால் 3/2 பங்கு பெரும்பான்மை வேண்டும் என்று சொல்கிறது. இப்பொழுது வட மாநிலங்களிலேயே இந்த 3/2 பங்கு பெரும்பான்மை வந்து விடுகிறது. தென் மாநிலங்களில் அந்த எண்ணிக்கையை தேவையே இல்லை, இந்த எண்ணிக்கையை அவர்கள் பொருட்படுத்த வேண்டியதே இல்லை. வட மாநிலங்களிலேயே 3/2 பங்கு வந்துகிறது. சில பிரச்சனைகளில், தெற்கு வடக்கு சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பாக மொழி பிரச்சனை, இப்பொழுது இந்தி தான் இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக வேண்டும், ஆட்சி மொழியாக இருக்கும் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மாற்றத்தை செய்தால், வட மாநிலங்கள் அனைத்தும் அந்த மாற்றத்துக்கு ஆதரவாக வாக்களித்து தென் மாநிலங்களுடைய நிலைப்பாடு தோற்கடிக்கப்படும். இந்த எண்ணிக்கையை ஏன் உயர்த்த வேண்டும் என்பது ஒன்று.
மக்கள் தொகை அடிப்படையில் இந்த இடங்களை அவர்கள் வழங்குவதா அல்லது இப்பொழுது இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே வழங்கினால் கூட இங்கே பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே தான் நாங்கள் இதை எதிர்க்கிறோம். கடந்த முறை 2005 4 அல்லது 5 என்று நினைக்கிறேன், தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் பொழுது தொகுதிகளின் எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. அந்தந்த மாநிலங்களில் எந்த எண்ணிக்கையில் தொகுதிகள் இருந்தனவோ அந்த எண்ணிக்கையில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை அனைவரும் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே தான் தொகுதி மறுசீரமைப்பு நடந்தது. இப்பொழுதும் அப்படி நடந்தால் எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை. ஓகே. இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு வாக்கெடுப்பு நடந்திருக்கு பாராளுமன்றத்தில். இதுக்கு முன்னாடி 207 பேர் இந்த பில் வேணும் அப்படின்னு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள், எதிர்க்கட்சிகள் எல்லாரும் வந்து 126 பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது வேணான்ட்டு. அப்போ எனிஹவ் நமக்கான ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே கம்மியாக இருக்காங்க அப்படின்னும் போது இந்த பில் பாஸ் ஆக தானே போகுது. அதை அங்கேருந்து எப்படி தடுக்க போகிறீங்க? அதுதான் இப்போ இதில் எல்லாமே சட்டமாக்கி கொண்டு வர நான் இது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த போராட்டம். பல போராட்டங்கள் நடைபெறுவதே மக்களின் எண்ணங்களை ஆட்சியாளர்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான். 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்தி தேசிய மொழியாக ஆகாமல் நிறுத்தப்பட்டது. அதுபோன்ற ஏதாவது ஒரு நல்ல எண்ணத்திற்கு, மனமாற்றத்திற்கு இந்த பாஜகவை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் நடத்துகிறோம். ஓகே. 50கள் 60களில் பார்த்த திமுகவை நீங்கள் மீண்டும் பார்க்க நேரிடும், இது என்னுடைய கடைசி எச்சரிக்கை அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. இங்கே தமிழ்நாட்டில் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு. எலெக்ஷனால் காவல்துறை, பியூரோக்ராட்ஸ் எல்லாருமே வந்து ஈசி எலெக்ஷன் கமிஷன் கையில் இருக்கும்போது இங்கே ஒரு போராட்டம் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்படுது, இல்லை மக்களே எழுந்து வராங்க அப்படின்னும் போது என்ன மாதிரியான சட்ட சிக்கல் ஏற்படும் நினைக்கிறீங்க? சட்ட சிக்கல் ஒன்றும் இல்லை. போராடுபவர்களை கைது செய்வார்கள். 65லே அதுதான் நடந்தது. போராட்டக்காரர்கள் பல பேர் கைது செய்யப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அதை எதிர்கொள்வதற்கு திமுக தயாராக இருக்கிறது. திமுகவை நம்பி பொதுமக்கள் வராங்க, இந்த டீலிமிட்டேஷனுக்கு அகெயின்ஸ்டாக தமிழர்கள் எல்லாரும் ஒன்றிணைறாங்க அப்படின்னும் போது அந்த மக்களுக்கான பாதுகாப்பை திமுக என்ஷூர் பண்ணுமா? அந்த போராட்டத்தில் திமுக நேரடியாக, கட்சி தோழர்கள் நேரடியாக கலந்து கொள்வார்கள், மற்றவர்கள் அதற்கு ஆதரவாக துணை நிற்பார்கள். பொதுமக்கள் எங்களோடு சேர்ந்து நாங்கள் ஈடுபடுகிற போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டால் அவர்களையும் கைது செய்வார்கள். எனவே நாங்கள் போராடுகிறோம், எங்களுக்கு பக்கபலமாக இருங்கள் என்று சொல்லித்தான் மக்களை நாங்கள் கேட்டோம். ஓகே. இப்படி நேரடியாக பிரதமருக்கு ஒரு எச்சரிக்கை தொனியில் பேசுறது, எச்சரிக்கை விடுக்கிறது அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது. இதனால் தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு திருமிகு அண்ணாமலை அவர்கள். இதெல்லாம் அவங்க பேசுகிறது அவங்களுக்கு தெரியாது என்னன்ட்டு. அண்ணாமலை உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நாங்கள் அதை மாற்றுகிறோம், இந்த 3/2 பெரும்பான்மை இருந்தால் போதும் என்பதை மாற்றுகிறோம், அந்த விதியையே மாற்றுகிறோம், அதை உயர்த்துகிறோம், எண்ணிக்கையை உயர்த்துகிறோம் என்று சொல்ல முடியுமா? எதையும் சொல்ல முடியாது. அவர்களெல்லாம் மோடிக்கு கட்டுப்பட்டவர்களே தவிர அதற்கு ஏதாவது இப்போ அதிமுகவே இதைத்தானே சொல்கிறது, இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது என்று தானே சொல்கிறது. அவர்களும் மோடிக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன நடந்தது காஷ்மீர் விவகாரத்தில்? என்ன நடந்தது? காஷ்மீர் பிரிவு 370 நீக்கும் பொழுது அங்கே உள்ள சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு, சட்டமன்றத்தை கலைத்த காரணத்தினால், ஏனென்றால் அந்த விதியை நீக்க வேண்டுமென்றால் சட்டப்பேரவையிலே அது ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தான் அந்த விதியை நீக்க முடியும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஆளுநரிடம் கையெழுத்து பெற்றார்கள். ஆளுநர் சட்டம் இயற்றும் அதிகாரம் உள்ளவர் அல்ல, அவர் நிர்வாகத்திற்கான தலைவராக இருந்தார். சட்டமன்றம் இல்லாத பொழுது ஆளுநர் நிர்வாகத் தலைவரை தவிர சட்டம் இயற்றும் அதிகாரம் உள்ளவர் அல்ல. அவர்கள் ஆளுநரிடம் ஒரு அறிக்கையை பெற்று அதன் அடிப்படையிலே அந்த பிரிவை நீக்கினார்கள். எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள் பாஜக என்பதை, விதிகளை மீறக்கூடியவர்கள் என்பதை அந்த ஒன்றே தெளிவுபடுத்துகிறது. அது போன்ற வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்வார்கள். ஓகே. இப்போ இது நிரந்தரமாக தடுக்கிறதுக்கான ஒரு வழியாக என்ன பார்க்குறீங்க? இது போராட்டம், மக்கள் அதை எதிர்க்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் போராட்டம். இது குறித்து நம்மளுடைய விவரமாக பேசுகிறதுக்காக திமுகவிலிருந்து திருமிகு கனிமொழி NVN சோமு இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேம்.
நடக்குமா. மேம் இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறதுக்கு தொடர்ச்சியான ஒரு எதிர்ப்பை வந்து திமுக ஆரம்பத்துலேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினதாக இருக்கட்டும், இல்லை இங்கே தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை கூப்பிட்டு இந்த விவகாரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முடிவுகளை எடுத்திருந்தாங்க. இப்போ அவசரமாக இதை கொண்டு வரதுக்கான நோக்கம் என்ன நினைக்கிறீங்க பாஜகவுக்கு? இது வந்து ஒரு பெரிய சூழ்ச்சியாக தான் நான் பார்ப்பேன் சதர்ன் ஸ்டேட்ஸ் மேலே, தென் இந்தியா மேலே. பர்டிகுலர்லி வந்து நம்முடைய தமிழ்நாட்டு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இவங்க எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எஜுகேஷன்லேயா இருக்கட்டும், விமன் இண்டஸ்ட்ரீஸ்லேயா இருக்கட்டும், விமன் எம்பவர்மெண்ட்லேயா இருக்கட்டும், இல்லை கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரித்தொகையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து சவுத் சைட்லேருந்து மோர். ஆனால் இந்த மாநிலங்களில் பாஜகவோட கால் ஊன்றப்பட முடியவில்லை. அதற்கு என்ன ஒரு பெரிய பிம்பமாக கொண்டு வந்துட்டாங்க, மகளிர் மசோதாவை வந்து நம்ம நிறைவேற்றணும்னா டீலிமிட்டேஷன் பண்ணால் தான் இம்மீடியட்டாக நிறைவேற்ற முடியும். அதற்கான எதிர்ப்பை தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவிக்குதுன்ற மற்றொரு பெரிய பொய்யையும் சொல்லிட்டு இருக்காங்க. 2023 செப்டம்பர் மாதமே இந்த மசோதா டிஸ்கஷனுக்கு பார்லிமெண்ட்டில் வந்தப்போவே திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய தலைவர் எம்.கே. ஸ்டாலினுடைய நிலைப்பாட்டு வந்து உடனடியாக கொண்டு வாங்க, 33% மசோதா பெண்களுக்கு உடனே கொண்டு வாங்க, வருகின்ற அந்த பாராளுமன்ற தேர்தல் 2022 வரக்கூடிய தேர்தலையே கொண்டு வாங்க, அதுக்கு வந்து சென்சஸோ டீலிமிட்டேஷனையும் ஒரு பங்கமாக அதுக்கு வைக்காதீங்க, அதுக்கு ஒரு க்ளாஸாக கொண்டு வராதிங்கன்றது தான் வந்து அவரோட நிலைப்பாடு. அதையே ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி, நான் ராஜ்யசபாவில் பேசினேன், லோக்சபாவில் பேசின பெண் எம்பிக்கள் அனைவருமே அதை தான் நாங்கள் அன்றைக்கி ரெப்ரசன்ட் பண்ணோம். பட் அன்னைக்கு அதை காதுலேயே வாங்கலை. ஏன்னா 2024 அவங்களுக்கு வந்து பாராளுமன்றம் தேர்தல் இருக்குது, ஒரு மகளிர் மசோதாவை நாங்கள் நிறைவேற்றணுங்கிற அந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியை அதை அவங்க வந்து ஒரு பிம்பமாக பயன்படுத்தணுன்றதுக்காக அன்னைய தேதிக்கு அவங்க அதை நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 2021 நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி, நம்மளுடைய கழகத் தலைவர் மு.க. ஸ்டாலின் சிஎம்மாக வந்த நாட்டிலேருந்து இப்போ வரைக்கும் எலெக்ஷன் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எல்லா வகையிலையும் வந்து முன்னேற்றத்தை மட்டுமே கொண்டு வந்திருக்கிறோம். அது வந்து எஜுகேஷனில் இருக்கட்டும், இல்லை விமனுக்கு கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லை காலை சிற்றுண்டி திட்டமாக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டு ஈர்ப்புகளாக இருக்கும், இங்கே வரக்கூடிய தொழில் முனைவர்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு அது வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக போயிட்டே இருக்குது. அதே மாதிரி கேரளாலேயோ இல்லை மற்ற சதர்ன் ஸ்டேட்ஸில் எல்லாமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது வந்து அவங்களால பார்க்க சகிக்க முடியல. எப்போயுமே தெற்கின் குரல் வேறு விதமாக அவங்களுக்கு ஒழிச்சிட்டே இருக்குது. எங்களுக்கான நீதியை கொடுங்க, எங்களுக்கான நியாயத்தை கொடுங்க, எங்களுக்கான ஃபண்டு டெவல்யூஷனை கொடுங்கன்னு சொல்கிறது அவர்களுக்கு வந்து ஆட்சி செய்வதே வந்து சிரமமாக இருந்து கொண்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த டீலிமிட்டேஷனுங்கிற ஒரு பெரிய பிம்பத்தை கொண்டு வந்து அதை மகளிர் மசோதாவோட சேர்த்து இன்டர்லிங்க் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பெரிய அரசியல். ஓகே, மகளிர் மசோதா உங்களுக்கு வந்து உண்மையிலேயே அமுல்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 நாள் கூட்டம் கூட்டியிருக்கீங்கள்ல, அந்த கூட்டத்தில் அந்த அமெண்ட்மெண்ட்டை மட்டும் கொண்டு வாங்க, மகளிர் மசோதாக்கான அமெண்ட்மெண்ட்டை மட்டும் கொண்டு வந்து மாற்றலாமே. பில்லில் எப்போ வேணால் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம் இல்லையா, கொண்டு வந்து மாற்றலாமே. அதை விட்டுட்டு டீலிமிட்டேஷன் தான் வரணுங்கிற ஒரு பெரிய பிம்பம் தேவையே கிடையாது. அப்படி ஒரு டீலிமிட்டேஷனை கொண்டு வந்தால் அது வந்து ஒரு கருப்பு நாளாக தான் இந்தியாவுக்கே இருக்கும். ஏன்னா இங்கே தெற்கில் இருக்கும் எல்லா மாநிலத்திலையுமே வந்து ரெப்ரசன்டேஷன் 30% மாறி வடக்கில் இருக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் 70% ரெப்ரசன்டேஷன் ஆகிடும். அப்புறம் தெற்கின் குரல் அங்கே பாராளுமன்றத்தில் ஒலிக்காது. நம்ம ஏற்கனவே நமக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி ஃபண்ட் டைமுக்கு வரமாட்டேங்குது, நமக்கு கொடுக்க வேண்டிய சமக்ரா சிக்ஷா வரமாட்டேங்குது, டிசாஸ்டர் ஃபண்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் கல்வி ஃபண்டை கொடுப்பேன்னு சொல்கிறாங்க, நம்ம மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஃபண்டை மறுக்கிறாங்க, அதே மாதிரி அந்த மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் ஜல்ஜீவன் அதை மறுக்கிறாங்க. இப்படி ஒன்றுக்கு ஒன்று நம்மளை வந்து வஞ்சிச்சு கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த ஃபேமிலி பிளானிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை கடைபிடிச்ச ஒரே காரணத்துக்காக நம்ம இன்றைக்கி வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறோம்ன்றது தான் நம்ம சொல்ல வேண்டியும். அதனால தான் திரும்ப எங்கள் கழகத் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்ல எல்லா மாநிலத்தில் இருக்க தலைவர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு அதை ரெப்ரசன்ட் பண்ணி டீலிமிட்டேஷன் வேண்டாம், இப்போதைக்கு அதை அடுத்த 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்கள், அதுக்குள்ளே மற்ற ஸ்டேட்ஸை அந்த பக்கமும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாங்கிற ஒரு பெரிய விஷயத்தை தான் முன்னெடுத்து வச்சோம். ஆனால் அவங்க அதை காதில் வாங்குற மாதிரி இல்லை.
இப்போ அவங்க ரொம்ப இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்மளுடைய பிரதமர் மோடி வந்து நம்மளுடைய ட்ரம்ப்போட நல்ல நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறார். அமெரிக்கால எந்த வருஷத்து சென்சஸ வச்சுட்டு அங்க இருக்கிற பாராளுமன்றம்லாம் வந்து எப்படி இயங்குது? நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற சென்சஸ வச்சு தான் இன்றைக்கும் அந்த டீலிமிட்டேஷனில் தான் அவங்க இருக்கிறாங்க. அதை தாண்டி அவங்க செய்யவில்லை. அப்படிப்பட்ட பெரிய உலக நாடுகளோட தான் நீங்கள் வந்து நட்பு வச்சுட்ருக்கீங்க. அதே விஷயத்தை இங்கே கொண்டு வரலாம் இல்லையா? இப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு தீமை என்னென்னா, தெற்கில் இருக்கும் குரலை ஓங்கி நசுக்கிறீர்கள் என்று தான் நாங்கள் வந்து பார்ப்போம். அதனால தான் இன்றைக்கி வந்து கருப்பு கொடியும் ஏற்றி அந்த மசோதா வரக்கூடிய அந்த நகலையுமே வந்து எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் எரித்து அதோட எதிர்ப்பை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். எல்லாருமே கருப்பை உடுத்தியிருக்கிறோம். அண்ணா அறிவாலயத்துலேயும் எல்லா கழக தோழர்களும் இந்த மசோதாவை எரித்தோம். அதே மாதிரி ஆங்காங்கே கருப்பு கொடிகளை ஏற்றி எங்களுடைய எதிர்ப்பை காமிக்கிறோம். ஒரு ஸ்டேட்டில் இதை மாதிரி ஒரு எதிர்ப்பை காமிக்கணும்னா அதற்கான கவன ஈர்ப்பு நிச்சயமாக அவர்களுக்கு இருக்க வேண்டும். நியாயமாக நடப்பவர்களாக இருந்தால், தமிழ் மண்ணை மதிப்பவர்களாக இருந்தால், தமிழ்நாட்டை நேசிப்பவர்களாக இருந்தால், தமிழ்நாடும் அவர்களுடைய ஒன்றிய அமைச்சகத்தில் ஒரு அங்கம் வகிக்கும் ஒரு மாநிலமாக அவர்கள் கருதினார்கள் என்றால் இந்த டீலிமிட்டேஷனை அவங்க விட்ரா பண்ணணும். இந்த பில்லை எடுத்துகிட்டு வரக்கூடாது. மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வரதை மட்டும்தான் திமுக எதிர்க்கிறாங்களா, இல்லை டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறதே எதிர்க்கிறாங்களா? டீலிமிட்டேஷனுங்கிறதையே மொத்தமாக நாங்கள் எதிர்க்கிறோம். சரி, டீலிமிட்டேஷன் கொண்டு வர தொட்டு என்ன விமென்ஸ் ரெசர்வேஷன் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போதா? அப்போவும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போகிற சீட்ஸ் கம்மியாச்சுன்னா இங்கே இருக்கிற திருப்பி அதே விமன் ரெப்ரசன்டேஷன் கம்மி தானே. அப்போ தென் மாநிலங்களில் இருக்கிற விமன் ரெப்ரசன்டேஷன் கம்மியாக இருந்துட்டு வட மாநிலங்களில் இருக்கிற விமன் ரெப்ரசன்டேஷன் அதிகமாக இருந்தால் அப்போ மட்டும் நாங்கள் விமனாக ஒத்துக்குவோமா? இங்கே தமிழ்நாட்டில் விமன் ரெப்ரசன்டேஷனுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுறாங்க திமுகவினர். அதனால தான் இதை தடுக்கிறாங்க தானே எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. யார்? நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம். அவங்களுக்கு வந்து எந்த முகாந்திரமும் கிடையாது எதை பற்றி பேசுவதற்கும். நீட்டுக்கு அவங்க பில்லுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சிஏஏக்கு இஸ்லாமியர் சகோதரர்களுக்கு அகேன்ஸ்டாக வந்த அந்த பில்லை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கிறிஸ்துவ மத சமுதாயத்தை சார்ந்த அந்த எஃப்சிஆர்ஏக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை மாதிரி பல விஷயங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி தான் இன்றைக்கி தமிழ்நாடு நாசமாக போயிருக்குன்றதை மறந்துட வேண்டாம். இப்போது டீலிமிட்டேஷன் அவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால தமிழ்நாடுடைய பிரதிநிதித்துவத்தையும் அங்கே நம்ம வந்து கம்மியாகுதுங்கிறத கூட புரியாமல் அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்தால் போதும் ஆமாஞ்சாமி சலாம் சாமி போடுவேங்கிற ஒரே பார்வையில் தான் அவங்க வந்து மோடியோட உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா அவர் காலில் விழுந்து பழக்கப்பட்டவருங்க. இப்போ வேறு எந்த காலில் இல்லைன்னு மோடி காலில் போய் விழுந்திருக்கிறார். அவர் அப்படி தான் பேசுவார். அவங்களுக்குலாம் எந்த முகாந்திரமும் கிடையாது. 2016 2020 வரைக்கும் அதிமுக செஞ்ச 2 விஷயங்கள். ஒன்று அந்த சாத்தான்குளம், இன்னொன்று வந்து அந்த பொள்ளாச்சியை தவிர வேறு எதையுமே அவங்களுடைய காலகட்டத்தில் பெருசாக சொல்லக்கூடிய எந்த முன்னேற்றமும் எந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் கிடையாது. அதனால தான் ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த எலெக்ஷன் கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வந்து சிறை வைத்ததாக ஒரு குற்றச்சாட்டு எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் எங்களுடைய கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி இழிவாக பேசினார். அதுக்கப்புறம் எங்கள் துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை பற்றி தப்பாக பேசினார். இது எல்லாத்துக்கும் மேலே பெண்ணை வந்து தெய்வமாக மதிக்கிறேன்னு ஒரு பெண் ஆண்டு இருந்த கட்சியிலேருந்து வந்தவர் தான் அவரே வந்து எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழியை பற்றி தரைக்குறைவாக பெண்ணின் மாண்பின் கூட பார்க்காம பேசினார். ஸோ அவருக்கு அரசியல் பேசுவதற்கு எதுவும் இல்லை. நல்ல விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு செஞ்சது எதுவும் இல்லை. அதனால் அவங்க சேற்றவாரி இறைக்கிற மாதிரி இப்படி தான் பேசுவாங்க. ஸோ அவர்கள் இருக்கிற கூட்டணியுமே வந்து மணிப்பூரில் எப்படி பெண்களை நடத்தினாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே கூட்டணியில் தானே இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த முகம் தான் அவர்களுக்கு இருக்கும். ஸோ அவர்களுக்கு வந்து தமிழ்நாடு எப்படி போனாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஸோ தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி. இப்போ கிடையாது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் காலத்துலேருந்து இப்போது எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் வரைக்கும் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும் என்பதற்காக பாடுபட்டவர்கள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் போலீஸில் 50% கொடுத்தாரு. ஓகேங்களா? உள்ளாட்சி தேர்தல் 50% வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய சிப்காட்டில் வந்து இப்போ 30% ரிசர்வேஷன் சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கிற சிஎம் எம்.கே. ஸ்டாலின் சார். அதே மாதிரி நம்மளுடைய கவர்மெண்ட் ஜாப்ஸில் ரிசர்வேஷன் சொல்லியிருக்காங்க விமன். இப்படி விமன் ரிசர்வேஷனுக்காக பேசுகிற நாங்கள் எதற்காக விமன் ரிசர்வேஷன் பில்லை எதிர்க்க போகிறோம்? நாங்கள் அப்போவும் சொல்கிறோம், இப்போவும் சொல்கிறோம், கேட்டகாரிக்கலி விமன் ரிசர்வேஷனை இம்மீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்றது தான் நாங்கள் வந்து பாராளுமன்றத்தில் திரும்ப வச்ச விஷயம். அதுக்கு சென்சஸோ டீலிமிட்டேஷனையோ ஒரு க்ளாஸாக வைக்காதீங்க, அதை ஒரு தடையாக வைக்காதீங்க, இம்மீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு அன்னைக்கும் சொன்னோம், இன்றைக்கும் சொல்கிறோம். இவர்கள் தான் அதை டீலிமிட்டேஷனை ஒரு பெரிய அங்கமாக அதை விமன் ரிசர்வேஷனோட கொண்டு வந்து இவர்கள் தான் அரசியல் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த அரசியலை அவங்க சீக்கிரமாக நிறுத்தி
நாட்டின் நலனை யோசிக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய முக்கியமான. ஓகே, இந்த சட்டமன்ற தேர்தல் வேலையில் இதை ஏன் அவசர அவசரமாக செய்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் அதை தாண்டி இந்த தேர்தலை சந்திக்கும் போதே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், டெல்லியா இல்லை தமிழ்நாடா அப்படிங்கிறது தான் தேர்தலுக்கான ஒரு போட்டி அப்படின்னு சொல்லி தான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தையே முன்னெடுக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த விஷயம் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இந்த பில் பாஸ் ஆகி இருக்கிறது, இது எல்லாத்தையும் எப்படி தடுக்க போறீங்க? அதனால தான் தேர்தல் ஆரம்பிக்கும் போதே களம் வந்து இது டெல்லியை எதிர்க்கிற களம், டெல்லிக்கான வஞ்சகத்தை நோக்கி எதிர்க்கிற களம்னு எங்கள் கழக தலைவர் அன்னைக்கே வச்சார். ஏன்னா இவங்க இப்படியெல்லாம் கொண்டு வருவாங்கன்னு தெரியும். இதே நார்த் இந்தியாவில் எலெக்ஷன்ஸ் நடந்தால் இதை மாதிரி ஒரு பார்லிமெண்ட் செஷன் அவங்க வைப்பாங்களா? ஸோ அவர்களுக்கு என்ன, களத்தில் வந்து ஒரு 70-75 எம்பிக்கள் வந்து களத்தில் இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் தேர்தல் முடியல, வெஸ்ட் பெங்கால் இன்னும் தேர்தல் முடியல. நம்மளுடைய 39 எம்பிக்கள் ப்ளஸ் அந்த பக்கம் இருக்கிற ஒரு 40 எம்பிக்களும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 75 பேர் பில்லுக்கு ஓட்டு போடலைன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் இல்லையா? அந்த ஒரு வஞ்சகத்தன்மையில் தான் வந்து இந்த பில்லை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை நிச்சயமாக எதிர்ப்போம். எப்படி வந்து இந்தி திணிப்பை வந்து தமிழ்நாட்டை தீ பரவி துரத்தி அடித்தோமோ அதே மாதிரி இன்றைக்கு எங்களுடைய கழகத் தலைவர் அந்த நகலை எரிச்சிருக்கிறார் இல்லையா, அதிலேருந்து வந்திருக்கக்கூடிய தீ நிச்சயமாக பரவி இந்த டீலிமிட்டேஷன் பில்லை எதிர்த்து இதை வர விடாமல் செய்வோம். ஆனால் வாக்கெடுப்பின் போது அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி எம்பிக்கள் இருக்காங்க அப்படின்னும் போது இது பாசிட்டிவாக அவங்களுக்கு தானே போய் முடியும் மேம். இது கண்டிப்பாக எப்படியோ இம்ப்ளிமெண்ட் ஆகத்தான் செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. 2 ஹவுஸ்லேயும் பாஸ் ஆகணும் இல்லையா? அதனால தான் நான் இதில் அதிமுகவின் துரோகத்தை பற்றி சொன்னேன். அதிமுகவில் இருக்கிற எம்பிஸ் இதற்கு ஒத்துழைச்சி அவங்களும் இந்த பில்லுக்கு பாசிட்டிவாக ஓட்டு போட்டாங்கன்னா அதை விட ஒரு பெரிய துரோகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு செய்ய முடியாதுங்கிறது தான் வந்து இந்த நிலைப்பாடு. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, பிஎன்கேல இருக்கிற அந்த மேலவை உறுப்பினர், அதாவது நம்மளுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ண போகிறாருங்கிறத நாங்களும் பார்க்க தான் போகிறோம். பண்ணிவிட்டு அவங்க எந்த முகாந்திரத்தோடு வந்து தமிழ்நாட்டு மக்களை பார்க்க போகிறாங்கன்றதை பார்க்கும். இன்று பற்ற வைத்த ட்ரீ நிச்சயமாக பெரும் தீயாக அது பரவி இதை நாங்கள் நிச்சயமாக தடுப்போம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இது மற்ற மாநிலங்களும் நிச்சயமாக அவர்களும் அவர்களுடைய எதிர்ப்பை காட்டுவாங்க. இது எப்படி போகுதுன்றத 3 நாளில் கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டும். ஓகே, இந்த நேரத்தில் எதிர்கட்சியினருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை, சில மனக்கசப்புகள் அப்படிங்கிறது தீர்ந்து இந்த விஷயத்துக்காக ஒன்றிணைந்து குரல் கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டேட்டோட பிரச்சனையும் இதில் இருக்குது. இப்போ நமக்கு எப்படி தமிழ்நாட்டில் வந்து 30% தான் நமக்கு கிடைக்குது, வட மாநிலங்களுக்கு 70% கிடைக்குதோ, இப்போ கேரளாவை எடுத்துக்கோங்க, நம்மளை விட ஒரு மோசமான நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. அவர்களோட கூட குரல் இதோட சேரும். அதே மாதிரி இப்போ கர்நாடகாவை எடுத்துக்கோங்க, அவர்களோட குரலும் இதில் சேரும். அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய சந்திரபாபு நாயுடு ஒருத்தர் தான் வந்து அந்த சைடில் வந்து ஓகே சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் பார்ட் ஆஃப் என்டிஏல இருக்கிறாரு. அவருக்கு தேவையான மாநிலங்களுக்கு தேவையான நிதியை வந்து தாராளமாக வழங்கிய காரணத்தினால அவர் அதுக்கான ஓட்டை போடுவார். ஆனால் உள்ளூரை அவருமே அவரோட ஸ்டேட்டுக்கு ஒரு பெரிய கெடுதலை பண்ணுறாருன்றது அவர் உள்ளூர் அவருக்கு தெரியும். இந்த 3 நாட்களில் எந்த விதமான சேஞ்சஸை கொண்டு வரப்போகுதுங்கிறத நிச்சயமாக எல்லோரும் பார்லிமெண்ட்டில் முன்னே வைக்கக்கூடிய அந்த டிஸ்கஷன்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்கன்றது நாங்களும் பார்த்துட்டு தான். ஓகே, நன்றி மேம். தேங்க்யூ.